ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு NEET in 140 days சேலஞ்சு. நம்ம இருக்கிறது டெய்லி சேலஞ்ச் டே நம்பர் 19ல். ஸோ 19th டேக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19th டேயில் வெர்டிகல் சர்க்குலர் மோஷன். இந்த வெர்டிகல் சர்க்குலர் மோஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கொஸ்டின் தான். சர்க்குலர் மோஷன் நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். கைனமெட்டிக்ஸில் ஒன்று படிச்சிருப்போம், அப்புறம் டைனமிக்ஸில் ஒன்று படிச்சிருப்போம். அதாவது கைனமெட்டிக்ஸ்னால் நான் இதில் சரியா மோஷன் இன் 2Dக்கு அப்புறம் ஒரு லாஸ்ட் லெக்சர் ஒன்று நடத்தி வச்சிருப்பேன் டே 11 கிட்ட. ஓகேவா? அது ஒன்று. சர்க்குலர் மோஷனில் ஒன்று நடத்தி வச்சிருப்பேன் டே 16 கிட்ட ஒன்று நடத்தி வச்சிருப்பேன், அது ஒன்று. அது போக புதுசாக ஒரு வெர்டிக்கல் சர்க்குலர் மோஷன் வரும். ஓகேவா? இது சும்மா ஒரு கொஷின் தான். பட் இந்த கொஷின் வச்சு நிறைய கொஷின்ஸ் கேட்க முடியும். அதனால் இது ஒரு பாதி லெக்சருக்கு மேலே இதே தான் டீச் பண்ணுவேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பவர்னா ஒன்றும் இல்லை, ரேட் ஆஃப் ஒர்க்கு. ஓகேவா? ஸோ ஒர்க் டன் பை டைம், இல்லைன்னா எனர்ஜி பை டைம் அப்படின்னு போட்டால் அது பேர் பவர். அதை வச்சு எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணி பார்க்க போகிறோம். கெமிக்கல் பாண்டிங் எனக்கு தெரிஞ்சு இதோட முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அயனிக் பாண்டிங், இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ், அப்புறம் ஹைட்ரஜன் பாண்டிங். அனிமல் கிங்டமில் ஒரே ஒரு டாபிக் இருக்குது. மேபி இதுக்கு முன்னாடி நிறைய டாபிக் இருக்குது சார், நாங்கள் ஒழுங்காக படிக்கலன்னா அந்த டாப்பிக்லாம் இன்றைக்கி சேர்த்து படித்து இந்த லெசனை முடிச்சிருங்க. இதோட பார்த்தோன்னா அனிமல் கிங்டம் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ நல்லபடியாக படிச்சுக்கிட்டு இருங்க. ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே.